எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், இந்த நித்திய மல்லி வந்து நான் அங்கே வச்சுருந்தேங்க. அந்த லாஸ்ட்டில் முருங்கை மரத்துக்கு, வாழை மரத்துக்கு அந்த சைடில் வச்சுருந்தேன். இது வந்து 2-3 வருஷமாக வச்சுருக்காங்க. இது வந்து பூவே எடுக்கலை. பூ எடுத்தாலும் அவ்வளோ அதிகமாக எடுக்கலை. இது நல்ல வெயிலில் தான் வச்சுருந்தேன். அது எடுக்கலை. ஒருவேளை கொடி மேலே படுறதுக்கு சரியான வசதி பண்ணி கொடுக்கலையா, அது என்னன்னு தெரியல. அதனால் இதை இடம் மாற்றி பார்க்கலான்னு வச்சுருக்கேங்க. அதுதான் இந்த இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தொட்டியில், வேறு தொட்டியில் மாற்றி வைப்போம். இது உள்ள பாருங்க, ஒரு சீனி கிழங்கு செடி வந்திருக்கு. எப்போ அள்ளி போட்டோன்னு தெரியல. அதில் அந்த மண்ணுலேருந்து முளைச்சிருக்கு. இது உள்ள இந்த வேருக்குள்ளே அந்த கிழங்கு மாட்டியிருக்கா என்னன்னு தெரியல. அதனால செடியும் பூக்களை அதிகமாக வளர்ச்சியும் ஆகலை. அதனால இப்போ எடுத்து பார்ப்போம். கிழங்கு இருந்தாலும் சரி, இல்லட்டாலும் சரி, இதோடைய வளர்ச்சியை தடுக்கும். இந்த தொட்டில தான் நிறைய இடம் இருக்கு. ஏம்மா இந்த கிழங்கு நீங்க மாத்துறீங்க? இந்த கிழங்கு வந்து வேருக்குள்ள மாட்டி இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, கிழங்கு தெரியுது. இப்போ இந்த செடியை எடுத்தா அந்த காய் இருக்குமா? உள்ள கிழங்கு இருக்கும். அதோ தெரியுதே, வேறு தெரியுதே, இந்த கட்டை தெரியுதே. இதுல நம்ம எடுத்து பார்க்கலாமா? இந்த தொட்டியில செடி எடுக்கும் போது அதுவும் வந்துடும். அப்போ நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த செடி எடுத்து நம்ம வேற அந்த சைடு பின்னாடி இருக்கு பாரு, இந்த தொட்டியில வைக்க போறேன். ஏன்னா அதுக்கு வரும். நம்ம வந்து அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். சும்மா அதை பிச்சு இது பிச்சோம் பிடிச்சோம்னா அது வராது. வைக்கிறத விட நல்லா வச்சுட்டு அதை விட்டோம்னா அது சூப்பரா வந்துடும். இந்த ஒரு செடியில ஒரு கிழங்கு தானே வரும். அவ்வளவுதான் இருக்கும். இருக்கோ இல்லையோ அது கூட அந்த வேர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. கிழங்கு இருக்கிறது இதுல வந்து ஒரு அது நம்ம இந்த கிழங்கு இதோட இது இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி ஒரு இதுல வச்சோம்னா செடி பெருசாயிடும். ஆமா, அப்படி வச்சு இந்த தண்டு புது கிழங்கு வரும். அப்ப வந்து இந்த செடி தான் இதுல வைக்க போறேன். இந்த செடி இதுல இருக்கு. இததான் மாத்துறாங்க. இந்த செடியை வந்து எடுத்து இந்த பெரிய தொட்டியில வச்சிடுவேன். அப்ப இந்த செடி இதை எடுத்து போட்டுரும். நம்ம வேணா இன்னும் 2 மாசம் கழிச்சு ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டு ஊர்ல இருந்து கிழங்கு நாத்தி எடுத்துட்டு வருவோம். யாருன்னா வச்சிருந்தாங்களா வெட்டி வாங்கிட்டு வருவோம். கிழங்கு வந்து நம்ம செடியை வந்து தனியா எடுத்துருவோம். இதை நல்லா மண்ணை இது பண்ணி விட்டு, மண்ணு பொறப்பொலன்னு இருக்குங்க. நிறைய வேர் இருக்கிறதுனால இப்படி அடர்த்தியா தெரியுது. பார்ப்போம். ஆமா, இதுல கோகோ பீட் நிறைய தான் போட்டு வச்சேன். ஆனாலும் இந்த வேர் வந்து இதுவாக்கி இருக்கு. தள்ளி தள்ளி கையெடு கையெடு. இது வேறு நல்லா உள்ள சுத்தி இருக்கிறதுனால இந்த கிழங்கு எடுக்க முடியல. இதுல வந்து சின்ன கிழங்கு இருக்குங்க. இந்த கிழங்கோட நான் வச்சேன்னா அடுத்து அந்த செடி பெருசா வந்துடும். இதை எடுத்தாதான் நல்லா வைக்க முடியும் ஃப்ரீயா. அது நானும் பாக்குறேன். இந்த பாருங்க, புடிமா. இங்க பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. இதுல அந்த செடி முளைச்சி, நானும் வரட்டும் பெருசா வரட்டும் பார்ப்போம், பெருசா வரட்டும் பார்ப்போம்னு பார்க்கல. இது வந்து அந்த நித்திய மல்லி வேரோட சேர்ந்து சுத்தி இருக்குங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த கிழங்கு இவ்வளவு நாளா இருந்திருக்குன்னா அப்ப செடியோட இதுவா இல்ல மண்ணோடைய வளர்ச்சி இல்லையான்னு தெரியல. ஆனா இதுக்கு வந்து நான் உரமும் கொடுக்கல, ஒன்றும் அவ்வளவு பெருசா ஒன்றும் கொடுக்கல. சும்மா எல்லாருக்கும் கொடுக்கும்போது அந்த காய்கறி கழிவு கொஞ்சம் கொண்டாந்து போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு போவேன், அவ்வளவுதான். இந்த கிழங்கு முளைச்சிருக்கு. இப்போ இந்த நித்திய மல்லி இதுல எடுத்து வைக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இது செடிக்கு வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா செடி தோண்டு போயிடும். அதனால் இதுக்கு நல்லா இது பண்ணி கெட்டி விட்டுட்டு போனோம்னா ஒரு கம்பு வச்சு நட்டு அது ஆரோக்கியமாக ஆகிடும். அதுக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.